ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே 2 போலீஸ் வேனு ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி நிற்கிது. கன் பாயிண்டில் என்னடான்னு பார்த்தா 2 பேங்கை கொள்ளையடிச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரையும் பிடிக்க தான் வந்திருக்கு. ஸோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கன் இருக்கிறத பார்த்தனால போலீஸ் ஆஃபீஸர்ஸும் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்கார். அவர் யாருக்கோ ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபோனை போலீஸ் வந்த பயத்தில் தூக்கியும் போட்டுறாரு. இப்போ ஃபோன் கால் வருது. சரி அதை எடுக்கலாமேன்னு போகும்போது பக்கத்துலேயே கன்று வேற கிடக்கா. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவன் அங்கே கிடக்கிற கன்னை தான் எடுக்க போறான்னு நினச்சி இந்த பையனையுமே சுட்டு கொன்னிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் கைப்பற்றி பார்த்தா அவங்க 2 பேங்க் கொள்ளையடிச்சிருப்பாங்களே, அதில் ஒரு பேங்கோட பணம் மட்டும்தான் இருக்கும். இன்னொரு பேங்கோட பணத்தை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. சரின்னு இந்த என்கவுண்டர் பண்ண பசங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் வந்து பாடியை வாங்க வருவாங்கல்ல, அவங்க ஃபேமிலிக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணுங்க, ஒருவேளை அவங்க ஃபேமிலிக்கிட்டக்கு தான் அவன் பணத்தை பிரித்து கொடுத்துருக்கலாம் அவங்கன்னு சொல்லிட்டு பாடியை வாங்க வந்த ஃபேமிலிக்கிட்டையும் அந்த ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் ரைட் பண்ணி அவங்கள இல்லாத அலைய வச்சு அதுக்கப்புறமா தான் பாடியை போலீஸ் ஆஃபீஸர் கொடுக்குறாங்க. இந்த என்கவுண்டர் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் மொத்தம் 6 பேர். இதில் கடைசியாக ஃபோனை எடுக்க போகிறதுக்காக ஒருத்தன் போயிருப்பான். அவன் கன்னை தான் எடுக்க போகிறான்னு நினச்சி ஒரு பையனை கூட போலீஸ் ஆஃபீஸர் சுட்டு கொண்டாங்க இல்லையா, அவனோட அண்ணன் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து பழி வாங்குறதுக்காக வரான். பத்தாததுக்கு அவன் கூட இறந்து போன எல்லாத்தோட ஃபேமிலிலேருந்து ஒருத்தராக சேர்ந்து மொத்த கேங்காக ஃபார்ம் பண்ணி என்கவுண்டர் பண்ண அந்த 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அடுத்து இவங்க என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து டனல் தோண்டிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை கொன்னதை கூட ஆக்சிடெண்ட்டாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. அதனால ஆக்சிடெண்ட்டில் தான் செத்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸுமே இவங்க மேலே எதுவும் வரல. இப்போ 2 வருஷமாக இவங்க எதுக்காக டனல் தோன்றாங்கன்னு தெரில. இப்போ அப்படியே சீட் கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவை கட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ வேறு யாரும் இல்லைங்க, அதர்வா தான். அதர்வா இப்போ வந்து கான்ஸ்டபிள் வேலை கிடச்சிருக்கு போல். இன்றைக்கி தான் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும். இதுக்கடையில் அம்மாவுக்கு வேறு ஏதோ பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்மெண்ட் பணத்தை பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி தான் ஆப்ரேஷனுக்கான காசையும் கட்டணும்னு சொல்லிட்டு பையன்கிட்ட நான் போய் இன்றைக்கி எடுத்து வந்துடுறேன்னு நம்ம ஹீரோட அப்பா சொல்கிறாரு. இருந்தாலும் ஹீரோ வேணாப்பா, நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானே வாங்க போகிறேன், அப்படியே ஆர்டரை வாங்கிட்டு பேங்க்கில் போய் பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் கூட இருந்து அம்மாவை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஹீரோவோட இன்னும் 2 பேர் சேர்ந்துன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்காங்க. போய் ஸ்டேஷனில் விசாரித்தா என்னப்பா இவ்வளோ லேட்டாக வரீங்க, இப்போ தான் இன்ஸ்பெக்டர் வெளில போனார், அங்கே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல வெயிட் பண்ணுற இடத்துக்கு போனால் இன்னும் 3 பேர் இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ எப்படி ஒரே ஸ்டேஷனில் 6 பேர் போட்டாங்கன்னு சொல்லி விசாரிக்கும் போது இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்த 6 இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதனால தான் நம்ம 6 பேரையும் இதே ஸ்டேஷனுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்த நேரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம். உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வரத்துக்குள்ளே இன்ஸ்பெக்டர் போயிருக்காரு. சரி பரவாயில்ல வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 6 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 6 பேர் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கிடையில் டீ கொடுக்குற பையன்லாம் வரான். இந்த பையன்ட்டையும் பேசி நல்லா ஃப்ரெண்டாகிக்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு இந்த குட்டி பையன் நம்பரையுமே இவங்க 6 பேரும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்படியே பார்த்தா நைட் ஆயிடுது, இன்னும் இன்ஸ்பெக்டர் வரல. ஹீரோக்கு வேறு லேட் ஆகிட்டே போதே, பேங்க்கில் வேறு போய் பணம் எடுக்கணுமேன்னு நினைக்கிறாரு. பத்தாத்துக்கு ஹீரோ அவர் ஃபோனை வேறு ஹாஸ்பிட்டல்லே வச்சுட்டு வந்திருப்பாரு. சரி என்ன இப்போ புதுசாக கிடச்ச ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரோட ஃபோன் வாங்கி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா இன்னும் இன்ஸ்பெக்டர் வரல, நீங்கள் பயப்படாதீங்க, எப்படியும் அவர் வந்துடுவார், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் போய் பேங்க்கில் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எப்படியும் 8 மணிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாரு. வந்த இன்ஸ்பெக்டரோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து அனுப்பிவிடுவார்னு பார்த்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்காம வந்த உடனே ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு போயிடுவீங்களாப்பா, இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறீங்கன்னா இன்னையிலேருந்து தான் உங்களுக்கு டியூட்டி, அதனால் நான் ஆர்டர் காப்பியெல்லாம் தரேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சரின்னா 6 பேரும் அப்படியே ரவுண்ட்ஸ் போகிறாங்க. பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறதுக்காக நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோயினோட வீட்டுக்கும் தெரியும். அவங்க அப்பா வந்து ஹீரோவெலாம் கல்யாணம் பண்ணி தர ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஹீரோ வந்து 12th ஃபெயில் ஆகிருப்பார். பத்தாவதுக்கு ஹீரோயினோட அப்பா வேற ஹீரோவை அசிங்கப்படுத்தி வேற அனுப்பியிருப்பார். இருந்தாலும் என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர கோபம். வீட்டை விட்டு வெளில வந்தவர் ஹீரோயினுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நம்ம உங்கள் அப்பாவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, நீ என் மேலே நம்பிக்கை இருந்தா வா, நம்ம இப்போயே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது, எங்கள் அப்பாவோட சம்மதத்தோடு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், எங்கள் அப்பா சொல்கிறதும் கரெக்டு தானே, நீ முதல்ல 12th பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போ, அப்புறம் வந்து பொண்ணு கிட்டீங்கன்னா எங்கள் அப்பா தாராளமாக ஒத்துக்குவார்னு சொல்கிறாங்க. இவருக்கு இந்த கோபம் வேற வீட்டில் வந்து
பயங்கரமாக அவங்க அம்மா அப்பாட்ட சண்டை போடுறாரு. உங்களுக்கு இருக்க ஒரே பையனா, எனக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சீங்களா, ஏதாவது சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. அப்போ தான் ஹீரோட அப்பாவும் ஒன்று சொல்கிறாரு, ஏண்டா நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வர சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருக்க, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன், அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனாவது ஒரு நாளாவது நீ கவனிச்சிருக்கியாடா, உங்கள் அம்மாவுக்கு அன்னைக்கு வண்டியிலேருந்து கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டுருச்சு இல்லையா, அதில் பிளட்டு கிளாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, உன் அம்மா வாழ்வா சாவாங்கிற இதில் இருக்கா, நீ என்னடா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னு தான் இவருக்கு ரொம்ப வருத்தமாச்சு. நம்மளோட சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோமே, நம்மளுக்காக உழைச்சிட்டு இருந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம எதுவுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் 12th கோச்சிங்லாம் போய் படித்து எப்படியோ பாஸ் ஆகிட்டாருங்க. பாஸ் ஆகிட்டு இப்போ கான்ஸ்டபிள் வேலையும் கிடச்சிருச்சு. அதுக்காக தான் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வந்திருக்காரு. இப்போ ஹீரோயின் எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட நீ அன்னைக்கு சொன்னது தாண்டா கரெக்டு, நீ அன்னைக்கு கூப்பிட்டப்பே நான் உன் கூட வந்திருக்கணும், எங்கள் அப்பா நீ இப்போ ஒரு வேலைக்கு போயிருக்க, உனக்கு கான்ஸ்டபிள் வேலை கிடச்சிருக்கு, இப்போ கூட என்னை கல்யாணம் பண்ணி தர ஒத்துக்காமல் வேறு ஒரு பையனோட என்கேஜ்மெண்ட் பண்ண ரெடி பண்ணுறாரு, அதனால் இன்றைக்கி 12 மணி வரைக்கும் நான் உனக்காக காத்திருப்பேன், நீ கரெக்டாக 12 மணிக்கு ஃபோன் அடி, நீ எங்கே வர சொல்கிறியோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் போகிறாங்க. ஹீரோவும் சரின்ட்டு மறுபடியும் ரோந்து பண்ணிக்கு வர்றாரு. அப்போ பார்த்தா அந்த பாதாள சாக்கடையிலேருந்து எவனோ ஒருத்தன் வெளில ஓடி வரான். இந்த நேரத்தில் இதுக்குள்ளேருந்து எதுக்கு இவன் வெளில வரான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இவங்க 6 பேருமே அவனை துரத்துறாங்க. போலீஸ் துரத்துறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் பயங்கரமாக தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. பார்த்தா ஒரு ஸ்லம் ஏரியாவுக்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. எந்த சந்துக்குள்ளே போய் எந்த சந்துக்குள்ளே வெளில வர்றதுனே தெரியல. இருந்தாலும் அவங்களும் தேடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அங்கே ஆட்களும் கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு சில வீட்டில் தான் ஆள் இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இவங்களுக்குன்னு வேறு இடத்த ஒதுக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் இன்னும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு. ஒரு சில வீட்டில் மட்டும் ஆள் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் இங்கே ஒருத்தன் ஓடி வந்தானே அவனை பார்த்தீங்களாயான்னு கேட்கும்போது அவர் பதிலே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காரு. சரி என்ன இவங்கெல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அஜித் ஃபோட்டோ போட்ட ஒரு பேனர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாலே அந்த இடத்துல மட்டும்தான் ஃபோன் சிக்னலே கிடைக்கிது. ஸோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அந்த 6 கான்ஸ்டபிளில் ஒருத்தர் வந்து ஃபோன் அடித்து இன்ஸ்பெக்டருக்கு தகவலை பாஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி சந்தேகப்படும்படி ஒருத்தர் வந்து பாதாள சாக்காடுலேருந்து ஓடி வந்தான், எங்களை பார்த்தோன்னே இன்னும் பயந்து ஓடி வந்துட்டான் சார், அதனால் அந்த ஸ்லம் ஏரியாவுக்குள்ளே தான் அவனை துரத்திட்டு வந்திருக்கோம், அவனை பிடிச்சிட்டு தான் சார் வருவோன்னு சொன்னோன்னே சரியா ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் கண்டுக்காமல் காலை வச்சிடுறாரு. அப்போ தாங்க இப்போ தான் வில்லனை காட்டுறாங்க. அந்த ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா, 2 பேங்க் கொள்ளையடித்த வழக்கில் சுட்டு கொல்லப்பட்ட ஒருத்தனோட அண்ணன் போலீஸ் எல்லாம் பழி வாங்கினார் பார்த்தீங்களா, 2 வருஷமாக தணல் கொடை தோண்டிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் அங்கே நிற்கிறாரு. அவங்கள பார்த்து நம்ம போலீஸ் டீமும் யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ முன்னாடி போய் ஒருத்தன் சட்டையை பிடிச்சி கேள்வி பார்க்கும்போது வில்லன் வந்து போலீஸ் கூட பார்க்கலங்க, கருவால் எடுத்து ஒரே வெட்டு தான். எல்லாரும் பயந்து போயிடுறாங்க, தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே தெரிச்சு ஓடுறாரு, பயப்படுறாரு, என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்படி கொடூரமாக கொலை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எப்படி இங்கே தப்பிக்கிறதுன்னு அவருக்கு தெரில, வந்த வழியும் தெரில, போகிற வழியும் தெரில, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ தான் ஒரு வீட்டில் ஒரு லேடியும் குழந்தையும் மட்டும் தனியாக இருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்க வீட்டுக்கு கதவு தட்டி உள்ளே போய் அங்கே கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த லேடி கிட்ட கேட்குறாரு, இங்கே என்னதான் நடக்குது, என்ன பிரச்சனை, எதுக்கு எங்களை கொல்றாங்கன்னு கேட்கும்போது அந்த லேடியோ என்னால் எதையும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, நீங்கள் இங்கே இருக்க உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து, எப்படியாவது தப்பிச்சு போக பாருங்கள், பத்தாவதுக்கு நீங்கள் என் வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்கீங்கிறது தெரிஞ்சதுன்னா என்னையும் என் குழந்தையுமே கொண்டுருவாங்க, தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லவும் சரி ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் வெளில வந்துடுறாங்க. வில்லனோட கும்பல் வேற ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸையும் வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்க ஒளிஞ்சிக்கிறதுக்காக வராங்க. அங்கே ஒரு மேப் இருக்குது. ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் என்னடா இது மேப்புன்னு சொல்லி பார்த்தா இந்த ஏரியாவில் இருக்க மொத்த பேங்கை இன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு கொள்ளையடிக்க பிளான் போட்டிருக்காங்க. மொத்த பேங்கையும் எதுக்கு ஒரு நைட்டில் கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக அவங்க அப்பா ரிட்டைர்மெண்ட் பணத்தை பேங்க்லேருந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த பேங்கையுமே இன்னைக்கு கொள்ளையடிக்க போகிறாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு இன்னும் வேறு பயம். சரி அந்த மேப்பை சுருட்டிட்டு கீழே பார்த்தா ஹீரோவோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இங்கே இருக்குது. ஸோ ஹீரோக்கு புரிஞ்சிருது, நம்மளாம் இவனை தேடி இங்கே வரல, நம்மளை வேணும்னே இங்கே வர வச்சுருக்காங்க, எதுக்கு இவன் என்னையை பழி வாங்கணும்னு துடிக்கிறான்னு தெரிலேன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே கொஞ்சம் பயமாக இருக்குது, குழப்பமாகவும் இருக்குது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அவருக்கு.
இதுக்கு இடையில வில்லன் வேற ஹீரோயினையும் கடத்தி வச்சிருக்கான். என்னடா இது, அப்போ வில்லனோட மெயின் குறிக்கோள் ஹீரோ தானா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே வில்லன் வேற ஹீரோயினை கடத்தி வச்சிருக்கான்னா, ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோட அப்பா கிட்ட கேட்குறாரு, என் பொண்ணை காணும், உங்கள் பையன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு கேட்கும்போது ஹீரோட அப்பாவும், சார் என் பையனே என்னாச்சுன்னு தெரில சார், காலைல போனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறேன்னு ஃபோனை வேற இங்கேயே விட்டுட்டு போனால் இன்னும் ஆளே காணுன்னு சொல்ல, நானே ஸ்டேஷன் போய் தான் சார் அவனை என்னாச்சுன்னு பார்க்கலான்னு இருக்கோம், உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவாங்க சார்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா அனுப்பி வைக்கிறாரு. இப்போ ஹீரோட அப்பா நேராக ஸ்டேஷனுக்கு போகலான்னு இருக்காரு. தெரிஞ்ச ஒருத்தவங்கள அவங்க அம்மாவை பார்த்துக்க சொல்லிட்டு ஸ்டேஷன் போய் விசாரித்து பையன் இன்னும் வரலேன்னு பார்க்கலான்னு இங்கே ஒரு பக்கம் ஹீரோட அப்பா பதறிட்டு இருக்காரு பையனை காணுன்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே ஏதோ நிறைய ஒயரிங்லாம் கொடுத்து வாக்கி டாக்கிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ சிக்னல் மூலியமாக தான் அவங்க பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து நம்ம ஸ்டேஷனோட அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி நம்பர் தெரிஞ்சுன்னா அட் டயத்தில் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக எல்லா ஸ்டேஷன்லேயுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி பேங்கை கொள்ளடிக்க போகிறாங்க, நம்மளே வந்து காப்பாற்ற சொல்லி ஒரு டீம் அனுப்ப சொல்லலான்னு சொல்ல, அதுக்கு இவங்க ஸ்டேஷனில் இருக்க அந்த ஃப்ரீக்வன்சி நம்பர் தெரியணும் இல்லையா, இவங்க தான் சேர்ந்த அன்னைக்கே அந்த ஸ்டேஷனில் டீ கொடுக்குற பையனோட நம்பரை வாங்கியிருப்பாங்க. அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உள்ளே போய் அந்த ஃப்ரீக்வன்சி ரேடியோவில் ஒரு நம்பர் இருக்கும், அதை மட்டும் பார்த்து சொல்லிடான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த குட்டி பையனும் போய் ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்டேஷனில் இருக்க நம்பரையும் பார்த்து சொல்லிடுறான். இங்கே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவருக்கு ஏதோ டெக்னாலஜி பற்றின நாலேஜ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இங்கே இன்னொரு பக்கம் ஹீரோட அப்பா ஸ்டேஷனுக்கே வந்துடுறாரு. இன்னும் என் பையனை காணும் சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வந்தான்னு சொல்ல, ரவுண்ட்ஸ் அனுப்பியிருக்கான், அவன் என்ன சின்ன குழந்தையா தேடி வந்துகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்துருவாங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. ஹீரோட அப்பா போனதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் வில்லனோட ஆளுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே நான் பண்ணேன், ஆனால் அவங்க அப்பா வந்து வேறு இன்னும் பையனை காணுன்னு கேட்குறான், எல்லாம் பிளான் படி முடிஞ்சிடும்ல, எதுவும் பிரச்சனை வராதுல்லன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இப்போ தான் தெரியுது இன்ஸ்பெக்டரும் வேலை போயிருக்காரு, வேணும்னே தான் ஹீரோவை மாட்டி விட்டுருக்காரு இந்த கும்பல் கிட்ட காசு வாங்கிட்டு. இப்போ வில்லனுக்கும் ஹீரோக்கும் என்ன பகன்னு தான் நமக்கு தெரியல. இதுக்கிடையில் இந்த ஃப்ரீக்குவன்சிலாம் செட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா ஹீரோட ஃப்ரெண்டு, அவனை வில்லன் கையும் களுமா பிடிச்சி கட்டி போட்டுடுறாரு. இங்கே ஹீரோ வாக்கி டாக்கி எடுக்க போனவரும் மறுபடியும் அந்த லேடிக்கிட்ட போய் பார்த்து பேசுகிறாரு, எங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்லுங்கள், எங்கள் ஃப்ரெண்டு வழி வெளில போகிறதுக்கான வழின்னு கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு ஒரு அடியால் அடிச்சு போட்டு அவன்கிட்ட இருக்க வாக்கி டாக்கியும் எடுத்துகிட்டு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு இருக்க இடத்துக்கே வந்து பார்த்தா வில்லன் ஃப்ரெண்டே லாக் பண்ணி வச்சுருக்கான். ஸோ ஹீரோ வந்தவுடனே ஹீரோவையும் அடிச்சு போட்டு லாக் பண்ணிவிட்டு, எதுக்கு தான் என்னை பிடிச்சி வச்சுருக்கு, என்ன தான் உனக்கு பிரச்சனை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி இங்கே வந்துச்சு, எதுக்கு நான் லவ் பண்ண பொண்ணை நீ கடத்தி வச்சிருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்ல முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, வில்லன் இப்போ தாங்க ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. வில்லனோட ஊர் வந்து நல்ல செழிப்பான ஊர், அவங்க ஃபுல்லாக விவசாயத்தை தான் நம்பி இருந்தாங்க. மழை நல்லா பெய்யும், பக்கத்துலேயே காடு எல்லாம் இருந்தனால மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த தண்ணியை வச்சு இவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தான் அந்த மலை சைடில் நிலக்கரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்குறாங்க, நிலக்கரி எடுக்கிற ஃபேக்ட்ரி. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக காடுகளையும் அழிக்க ஆரம்பிச்சனால மழை பொழியறதும் கொஞ்சம் கம்மியானுச்சு. ஆறு குளம் ஏரின்னு சொல்லிட்டு எல்லாத்துல இருந்த தண்ணியும் வற்றி போயிருக்கு, இவங்களால விவசாயமும் தண்ணி இல்லாமல் சரியாக பண்ண முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பேங்குக்காரங்க வாண்டடாகவே வந்து நாங்கள் லோன் தரோன்னு சொல்லி விளம்பரப்படுத்தியிருக்காங்க. இதை கேட்டு எல்லாருமே லோன் வாங்கி போர் போட்டிருக்காங்க. போர் போட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கரண்ட்டை நிறுத்திடுறாங்க. விவசாயத்துக்கு 1 மணி நேரம் தான் கரண்ட்டுன்னு சொல்லிடுறாங்க. இதனால் விவசாயத்தில் ஒழுங்காக வருமானமும் வரல, லோனும் கட்ட முடியாதனால வீட்டுக்கு வந்து லோன் வாங்குறன்னு பேரில் எல்லாரையும் அசிங்கமாக கேவலப்படுத்தி திட்டுறாங்க. இதனால லோன் வாங்கின நம்ம வில்லனோட அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வாங்கின நிறையா பேர் தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாங்க. அதனால் கடன் அடைக்க முடியாதவங்களோட வாரிசான நம்ம வில்லன் கூட இருந்தவங்கெல்லாம் இவங்க தங்கியிருக்க வீட்டையும் வீட்டோட நிலத்தையும் விற்று அதை கொண்டு போய் கட்டி கடனை அடைக்கலான்னு பார்த்தா லோன்காரவங்க இந்த காசு பத்தாது இன்னும் வேணும்னு சொல்கிறாங்க, வட்டி அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு. சரின்னு வேறு வழியே இல்லாமல் இவங்க ஊருக்குள்ளே வந்து அந்த மைன் கம்பெனிலேயே போய் வேலைக்கு சேர்றாங்க. அப்போ தான் அங்கே வேலை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது, எங்கள் எல்லாரையுமே இந்த கம்பெனியில் வேலை பார்க்க வர வைக்கணுங்கிறதுக்காக இவங்க தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்காங்க. தண்ணியை நிறுத்துறது, கரண்ட்டை கட் பண்ணுறது, லோனில் எங்கள் கடனாளியாக ஆக்குறதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிளான் பண்ணி இவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு ரொம்பவே நான் வருத்தப்பட்டேன். ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனு, நாங்கள் தான் இப்படி ஆகிட்டோம், எங்களுக்கு அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் என் தம்பி இன்னும் எங்கள் ஊரில் சேர்ந்த 4-5 பசங்களை சென்னையில் தங்க வச்சு ஒரு நல்ல காலேஜில் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க பேங்குனால தானே நம்ம இப்படி கடனாளியாக நிற்கிறோன்னு சொல்லிட்டு பேங்க்லேயே கொள்ளையடிச்சு அந்த கடனை அடைக்கலான்னு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தில்
என்ன ஏதுன்னு கூட போலீஸ் விசாரிக்காமல் டக்குன்னு என்கவுண்டர் பண்ணி அவங்கள கொண்டுட்டாங்க. எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே எங்கள் கூட நிற்க வேண்டிய போலீஸ் எங்களுக்கு எதிராக தான் நின்னாங்க. அதனாலே எனக்கு போலீஸ்னால் வெறுப்பு. என் தம்பிங்களையும் கூட இருந்தவங்களையும் கொன்ன எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் நாங்கள் கொண்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்கை கொள்ளையடிச்சதுக்காக தானே என் தம்பிங்கெல்லாம் சுட்டு கொன்னாங்க. அதனால் நாங்களே இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா பேங்கையும் அட் அ டைமில் கொள்ளையடிச்சு அந்த இன்ஃபர்மேஷனை மூலியமாக அவங்களுக்கு சொல்ல சொல்லி அவங்க உங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக இங்கே வந்தால் இவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ராப் நான் வச்சுருக்கேன். மொத்த போலீஸையும் ஒரே இடத்துல கொல்லணுங்கிறது தான் என்னோட எண்ணம். எனக்கு போலீஸையும் சுத்தராக பிடிக்காத அளவுக்கு வெறுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்ல, சரி போலீஸை கொல்றதுல நான் என்ன உனக்கு பாவம் பண்ணேன், என்ன எதுக்கு வேணும்னே இந்த ட்ராப்பில் மாட்ட வச்சேன்னு கேட்கும்போது இப்போ தாங்க இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வில்லனோட தம்பி பேங்கில் கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போகும்போது பின்னாடியே போலீஸ் ஜீப்பு விரட்டிக்கிட்டே வரும். அப்படி இவனுங்க போலீஸ்கிட்டேருந்து வேகமாக தப்பிச்சு போகணுன்னு வண்டியை கண்ணாப்பினான்னு ஓடினதில் ஹீரோட அம்மாவும் அப்பாவும் வண்டியில் வந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க வண்டியில் லைட்டாக உரசி கீழே விழுந்து அவங்க அம்மாவுக்கு மண்டையில் அடிபட்டு அதுக்கப்புறமா தான் பிளட்டு லாக் ஆகி இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருப்பாங்க. இதனால் ஹீரோ கோவப்பட்டவர் அம்மா அப்பாவை இப்படி தள்ளி விட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவரும் வண்டி எடுத்துகிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போய் போலீஸ் கூட ஒரு கட்டத்தில் வழி மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க எங்கே தங்கியிருக்காங்கங்கிறதையும் பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது மட்டும் கிடையாமல் போலீஸ் வந்தோன்னா அவங்க தங்கியிருக்க வீடு கொண்டு நம்ம ஹீரோ காட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா தான் என்கவுண்டர்லாம் நடந்து எல்லாரையும் சுட்டு கொண்டிருப்பாங்க. ஸோ என் தம்பி இறந்ததுக்கு முக்கியமான காரணமே நீதாண்டான்னு சொல்ல ஹீரோவோ பயங்கர கோவப்படுறாரு. சொல்லப்போனால் உங்களால் பாதிக்கப்பட்டது நான் தான். உன் தம்பி அன்னைக்கு எங்கள் அம்மா அப்பாவை வண்டியிலேருந்து தள்ளி விட்டனால தான் இன்றைக்கி எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ நியாயமாக பேசினாலும் உன் பக்கத்து இருக்கிறது ஃபுல்லாகவே தப்பு தான். பேங்கை கொள்ளையடிச்சது உங்கள் தப்பு தான், தப்பிக்க நினச்சது உங்கள் தப்பு தான் சொல்லிட்டு வில்லன்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் வில்லன்ட்டேருந்து சண்டை போட்டு வெளில வந்துடுறாரு. வெளில வந்தவர் வாக்கி டாக்கி மூலியமாக ஃப்ரீக்வன்சிலாம் செட் பண்ணி எல்லா போலீஸ்க்கும் ஒரே நேரத்தில் அலர்ட் கொடுக்குறாரு. இது மாதிரி நைட்டு 2 மணிக்கு எல்லா பேங்க்லேயும் அட் அ டயத்தில் கொள்ளையடிக்க போகிறாங்கங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்தோன்னே மொத்த டீமுமே பேங்கை பாதுகாக்கிறதுக்கு போயிடுது. இவங்க மாட்டிகிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்த சொல்லலை. ஏன்னா பேங்கரோட பணத்தை பாதுகாக்கிறது தான் முக்கியம். எல்லோரும் இங்கே வந்துட்டாங்கன்னா இங்கே இருக்க ட்ராப்பில் மாட்டி எல்லாம் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வில்லனுக்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பத்தாயிரத்துக்கு ஒரு லேடிக்கிட்ட இங்கேருந்து வெளில போகிறதுக்கான வழியையுமே ஹீரோ கேட்டு வச்சுருந்துருப்பார் பார்த்தீங்களா. அதில் இவங்க கூட இருக்க ஒரு ஆளை மட்டும் எப்படியோ தப்பிக்க வச்சு நாங்கள் இங்கே மாட்டிகிட்டு இருக்கோம், எங்களை காப்பாற்றுறதுக்கு நீ ஒரு டீமை அழைச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாரு. இப்போ அந்த டீமோட அந்த ஃப்ரெண்டும் வந்துடுற இப்போ வில்லன் டீமுக்கு இவங்களுக்கு பயங்கர சண்டை நடக்குது. ஒரு வழியாக வில்லனை என்கவுண்டர் பண்ணி கொண்டுடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.